ஸ்டோரிலாம் சொல்ற அளவுக்குலாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு யூசுவலான ஒரு லவ் ஸ்டோரி தான், அவ்வளவுதான். இல்ல, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வர அளவுக்கு ஒன்றும் படம் வந்து அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான். சுமாருதான். அதாவது தனுஷ் டைரக்ஷன் பார்த்தா கொஞ்சம் ஓகே தான். இது வேற விதத்துல இருந்து பார்த்தோம்னா, வேற ஆள் பெரியவங்க டைரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் நார்மலான படம் தான். தனுஷோட ஜானர் வந்து ஃபர்ஸ்ட் பவர் பாண்டி ஒன்று எடுத்தாரு, ராயன் எடுத்தாரு, இப்போ ஒரு படம் எடுத்திருக்காருல்ல. ஓகே தான் பிரதர். அடுத்தடுத்து அவருமே நல்ல படம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இட்லி கடைக்காண்டி அடுத்து வெயிட் பண்றோம், பாப்போம். சரியா பண்ணல. இல்ல பிரதர், இல்ல ஸ்டோரி கனெக்ட் ஆகலன்றதை தாண்டி இந்த ஜெனரேஷனுக்கு அது கரெக்டா தான் இருக்கு. இது யூஸ்வலா ஒரு லவ் படம் வந்துருச்சுன்னா அது அப்படித்தானே, லவ் இருக்கும், பிரேக்கப் ஆகும், அடுத்த லவ் வரும், இதுதான் கனெக்ட் ஆகும். எனக்கு பிடிக்கல brother. தனுஷோட இதனால எனக்கு பிடிக்கல. அவரு பவினேஷோட ஆக்டிங் பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி எனக்கு தெரியல. நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிவியோட ஒர்க் சூப்பரா இருக்கு. அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. மேத்யூ தாமஸ் அவருமே சூப்பரா பண்ணிருக்காரு. சாங்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. கோல்டன் ஸ்பேரோட சாங் ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கேமியோ, பிரியங்காவோட கேமியோ என்ன பிரதர், ஸ்டோரிலாம் சொல்ற அளவுக்குலாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரி தான், அவ்வளவுதான். அது அப்படிலாம் சொல்ல முடியாது. பாதி வேற தூங்கிட்டாங்க உள்ள உட்காந்து. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே பாவம். ஆமா, லைட்டா செகண்ட் ஹாஃப் லேகா தான் போச்சு.